வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று துவக்கி வைக்கிறார். தூத்துக்குடியில் 1000 மெகாவாட் அனல் மின் நிலையத்தை இன்று திறந்து வைக்கிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். தருமபுரி மொரப்பூர் இடையே புதிய ரயில் பாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். ரஃபேல் போர் விமானம் வர தாமதமாவதற்கு பாஜக தான் காரணம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமரின் பேச்சு நாட்டின் பாதுகாப்பிற்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கருத்து. தேசபக்தியை நரேந்திர மோடியிடம் கற்றுக்கொள்ள தேவையில்லை என முன்னாள் பிரதமர் தேவேகவுடா பேச்சு. மக்களவைத் தேர்தலிலும் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் எனவும் உறுதி. மகா சிவராத்திரி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டம். அதிகாலை முதலே பக்தர்கள் புனித நீராடி சிவாலயங்களில் வழிபாடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று துவக்கி வைக்கிறார். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை தொழிலாளர்கள் 60 லட்சம் பேரின் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவியாக வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி இன்று தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு நிதி உதவி திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின்படி 2000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். தூத்துக்குடியில் 1000 மெகாவாட் அனல் மின் நிலையம், விருதுநகர் மாவட்டத்தில் சூரிய ஒளி மின் நிலையம் ஆகியவற்றை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று துவக்கி வைக்கின்றனர். என்எல்சி நிறுவனமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து தூத்துக்குடியில் 1000 மெகாவாட் திறனுள்ள அனல் மின் நிலையத்தை அமைத்துள்ளன. இதேபோல் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 150 மெகாவாட் திறனுள்ள சூரிய ஒளி மின் நிலையத்தை என்எல்சி நிறுவனம் அமைத்துள்ளது. இன்று தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் நடைபெறும் விழாவில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்று இந்த மின் நிலையங்களை துவக்கி வைக்கின்றனர். தருமபுரி மொரப்பூர் இடையே 36 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தருமபுரி மொரப்பூர் இடையே ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தருமபுரியில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்று புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். தாம்பரம் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்கும் அறிவிப்பையும் இன்று வெளியிடுகிறார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே நாள்தோறும் இயங்கும் புதிய விரைவு ரயில் போக்குவரத்தையும் காணொலி காட்சி மூலம் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார். இந்த ரயில் சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை வழியாக செல்லும் என்பதால் விருதுநகர், திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால் பொதிகை விரைவு ரயிலில் தற்போதுள்ள கடும் நெரிசல் ஓரளவுக்கு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக அமைச்சர் KP அன்பழகன், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ஆகியோரும், சென்னை எழும்பூரில் நடைபெறும் விழாவில் அமைச்சர் ஜெயக்குமாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கின்றனர். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளனர். அவர்கள் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். அதிமுக கூட்டணியின் முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் வண்டலூர் அருகே உள்ள கேளம்பாக்கத்தில் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேச உள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலுக்கான முதல் பிரச்சாரத்தை தமிழகத்தில் துவங்க உள்ளார். இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழகம் வர திட்டமிட்டுள்ளனர். தொடர்ந்து ஸ்டாலினும் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். பிரச்சார தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேசிய தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழக வருகை தருவது மற்றும் மாநில தலைவர்களின் பிரச்சாரத்தால் இன்னும் சில தினங்களில் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மக்களவைத் தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெறும் முனைப்புடன் அதிமுக திமுக கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி இந்த வாரத்தில் அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது. தேர்தலை சந்திக்க தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளும் தயாராகி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 1 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள கட்சிகளுடன் திமுகவின் தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய தமிழகம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்க்க பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நிலைதான் நீடித்து வருகிறது. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக நிபந்தனை விதித்துள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மாநிலம் முழுவதும் நடவடிக்கைகளை முடுக்கிவிட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கையை முடுக்கிவிட்டுள்ளது. முதற்கட்டமாக ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் அரசு ஊழியர்கள் வேறு மாவட்டங்களுக்கு அதிரடியாக மாற்றப்பட்டு வருகின்றனர். தேர்தலுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் மாநிலம் முழுவதும் தனது நடவடிக்கையை மேலும் முடுக்கிவிட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. பாஜகவுக்கு தமிழக மக்களின் ஆதரவு மிக பெரிய அளவில் அதிகரித்து வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் பெருமைப்பட கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி அதிக அக்கறை செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார். மக்களிடம் மாபெரும் வரவேற்பை பெறப்போவது நாங்கள், எதிர்ப்பை பெறப்போவது திமுக என்பதை நான் தெரிவித்துள்ளேன். பலமான கூட்டணி அமைந்து விட்டோம். தேமுதிக வந்தால் இன்னும் அது பலம் சேர்க்கும் என்பது எங்களது கருத்தாக இருக்கிறதே தவிர, ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகள் பலமில்லாத கூட்டணி இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பல நல்ல திட்டங்களை கொடுத்தவர். மனநலம் பாதிப்பு கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று யார் உடல் நலத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். மனநலத்திற்கு கூட அதற்கென்று தனி சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் இயற்றியது பாஜக. மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திண்டுக்கல்லில் இருந்து துவங்கியுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக கூட்டணி அனைத்து தேர்தல்களிலும் அமோக வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடைபெற இருக்கிற 17வது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் ஒருவேளை சேர்ந்தே நடைபெறுமானால் அந்த களத்திற்கும் தேர்தல் பிரச்சாரத்தை எப்பொழுது தொடங்குவீர்கள் என்று 2-3 நாட்களுக்கு முன்னால் நிருபர்கள் கேட்டார்கள். தொடங்க வேண்டிய இடம் வீரர்கள் உலவிய திண்டுக்கல் என்பது இங்கிருந்தே தொடங்குகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கவுன்சில் கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அபிநந்தனை பாகிஸ்தான் விடுவித்துள்ள நிலையில் பயங்கரவாதத்தை ஒழிக்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறியுள்ள நிலையில் பிரதமர் தலைமையிலான கூட்டம் உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வங்கிக் கணக்கு, சிம் கார்டுகளுக்கு இனி ஆதார் எண் கட்டாயம் என்ற மத்திய அரசின் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்.
வங்கிக் கணக்கு துவங்கவும் சிம் கார்டு வாங்கவும் ஆதார் அடையாள அட்டையை வழங்க வகை செய்யும் சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்தது. இந்த சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறாத நிலையில் மக்களவையில் நிறைவேறியது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்தது. இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் பெற மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகள் பெறும்போது ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என்ற அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானம் வர தாமதமாவதற்கு பாஜக அரசே காரணம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மணீஷ் திவாரி, பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியது குறித்து ஆதாரத்தை வெளியிட தாங்கள் கோரவில்லை என தெரிவித்தார். முப்படைகளின் மீது காங்கிரஸ் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விமானப்படையில் ரஃபேல் போர் விமானங்கள் இருந்திருந்தால் முடிவு வேறு வகையில் அமைந்திருக்கும் என பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டிய மணீஷ் திவாரி, ரஃபேல் போர் விமானம் வர தாமதமாவதற்கு பாஜக அரசே காரணம் என குற்றம் சாட்டினார். பிரதமரின் பேச்சு நாட்டின் பாதுகாப்பின் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மணீஷ் திவாரி தெரிவித்தார். தேசபக்தியை பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து கற்றுக்கொள்ள தேவையில்லை என முன்னாள் பிரதமர் தேவேகவுடா விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகிற மக்களவைத் தேர்தலில் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என தெரிவித்தார். மேலும் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என குறிப்பிட்ட தேவேகவுடா, தேசபக்தி குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறி வரும் பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து தேசபக்தியை கற்றுக்கொள்ள தேவையில்லை என விமர்சித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் 5 ஆண்டுகால ஆட்சியில் என்ன சாதனைகளை அவர் செய்துள்ளார் என மக்கள் புரிந்து கொண்டுள்ளதாகவும் அதற்கான பதிலை தேர்தலின் போது மக்கள் வெளிப்படுத்துவார்கள் எனவும் தேவேகவுடா சுட்டிக்காட்டினார். குஜராத்தில் நடைபெற்ற இசை கச்சேரியில் தீவிரவாத தாக்குதல்களில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்காக நிதி திரட்டப்பட்டது. குஜராத் மாநிலம் பரூச் நகரில் பாரம்பரிய இசை கச்சேரி நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதில் பிரபல குஜராத்தி பாடகர் பவன்ராஜ் யுவா என்பவர் ரசிகர்களை கவரும் வகையில் நாட்டுப்புற பாடல்களை பாடினார். அப்போது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு இந்த கச்சேரியின் மூலம் நிதி திரட்டப்படுவதாக விழா குழுவினர் அறிவித்தனர். இதனால் நெகிழ்ந்த ரசிகர்கள் கச்சேரி குழுவினர் மீது பணமழையை பொழிந்தனர். இந்த கச்சேரி மூலம் திரட்டப்பட்ட 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. வட மாநிலங்களில் இசை கச்சேரியின் போது பாடகர்கள் மீது பணமழை பொழியும் சம்பவம் வழக்கமான ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் சிக்கி தாயகம் திரும்பிய இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனை ராணுவ இணை அமைச்சர் சுபாஷ் ராவ் பாம்பரே சந்தித்து நலம் விசாரித்தார். டெல்லி ராணுவ மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமானை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து நலம் விசாரித்தார். அவரது குடும்பத்தினரையும் அவர் சந்தித்து பேசினார். பாகிஸ்தான் உளவுத்துறையினர் அபிநந்தனின் உடலில் உளவு பார்க்கும் கருவி ஏதேனும் பொருத்தி அனுப்பியிருக்கலாம் என்ற யூக செய்திகளும் சில ஊடகங்களில் வெளியாகின. இந்நிலையில் டெல்லி ராணுவ மருத்துவமனையில் அவருக்கு எடுக்கப்பட்ட MRI ஸ்கேன் முடிவுகளில் அபிநந்தனின் உடலில் உளவு பார்க்கும் கருவி எதுவும் பொருத்தப்படவில்லை என்றும், ஆனால் அவரது முதுகுத்தண்டு எலும்பின் கீழ்ப்பகுதியில் ஒரு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தான் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அபிநந்தனின் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்குவதற்கு முன்னர் அவர் பாராசூட் மூலம் தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனை ராணுவ இணை அமைச்சர் சுபாஷ் ராவ் பாம்பரே சந்தித்து நலம் விசாரித்தார். பாகிஸ்தானின் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தலைவன் மசூத் அசார் உயிருடன் இருப்பதாக அந்த நாட்டு செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. காஷ்மீரின் புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. இதையடுத்து மசூத் அசார் பாகிஸ்தானில் தான் இருப்பதாகவும் அவர் உடல்நலக்குறைவால் அவதியடைந்து வருவதாகவும் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி தெரிவித்தார். இதனிடையே மசூத் அசார் உயிரிழந்துவிட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் மசூத் அசார் உயிருடன் இருப்பதாக அவரது குடும்பத்திற்கு நெருக்கமானோர் தெரிவித்ததாக பாகிஸ்தான் செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. முன்னதாக மசூத் அசார் சிறுநீரக பாதிப்பால் பாகிஸ்தானில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய உளவுத்துறை தகவல் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி பக்தர்கள் காவி உடையணிந்து 12 சிவாலயங்களுக்கும் ஓடிச் சென்று வழிபட்டனர். மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு போய்விடும் என்பது ஐதீகம்.
இந்த நிலையில் மகா சிவராத்திரி இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்வதுடன் சிவன் கோவில்களுக்கு சென்றும் மக்கள் வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருமலை கோவிலில் துவங்கி திக்குறிச்சி, திருப்பரப்பு, பொன்மனை, கல்குளம், திருவிடைக்கோடு உள்ளிட்ட 12 சிவாலயங்களையும் மக்கள் ஓடி சென்று தரிசிப்பதால் இதனை சிவாலய ஓட்டம் என்று கூறப்படுகிறது. அறியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தவே ஓட்டத்தின் போது கோவிந்தா கோபாலா என்ற விஷ்ணு நாமத்தை கூறிக்கொண்டு 108 கிலோமீட்டர் தூரம் ஓடி 12 சிவனையும் அவர்கள் தரிசனம் செய்கின்றனர். சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் புனித நீராடி சிவாலயங்களில் வழிபாடு நடத்தி வருகின்றனர். காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் உள்ள ஷிவ்கோரி சிவா கோவிலில் அதிகாலை முதல் குவிந்த பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள சிவன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஆற்றில் நீராடிய பக்தர்கள் புனித நீரை எடுத்து சென்று சிவலிங்கத்திற்கு ஊற்றி வழிபாடு செய்தனர். शिवाय नमः। बोलो शिव शंकर भगवान की जय। सत्य सनातन धर्म की செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி படுகாயமடைந்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உரிகம் முத்திகரை மலை கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி தெப்பக்குளப்பா. 50 வயதான இவர் தனது மாடுகளை வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு மாலை அழைத்து வருவது வழக்கம். அதன்படி மேய்ச்சலுக்கு விட்ட மாடுகளை அழைத்து வருவதற்காக மாலை வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை தெப்பக்குளப்பாவை தூக்கி வீசியது. இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் தெப்பக்குளப்பாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குறித்து செய்தி வெளியிட்ட தனியார் நாளிதழை அக்கட்சியினர் தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் நாளிதழ் ஒன்று திராவிட கழக தலைவர் கி வீரமணியை தரக்குறைவாக விமர்சித்து செய்தி ஒன்றை வெளியிட்டது. இதனை கண்டித்து பொன்னேரி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பெரியார் சிலை முன்பு அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் கி வீரமணி குறித்து அவதூறு கருத்து வெளியிட்ட தனியார் நாளிதழை தீயிட்டு கொளுத்தினர். மேலும் கி வீரமணி குறித்து வெளியிட்ட அவதூறு கருத்திற்கு பிரபல நாளிதழ் மன்னிப்பு கேட்கவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து சொகுசு காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் அடுத்துள்ள மண்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த புவனேந்திரன், கஸ்தூரி தம்பதியினர் புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். கரூர் சேலம் நெடுஞ்சாலையில் அவர்களது கார் வந்தபோது காவல்துறையினர் அதனை மடக்கி பிடித்தனர். காவல்துறையினரை கண்டதும் புவனேந்திரன் காரை விட்டுவிட்டு தப்பிச் சென்றார். இதையடுத்து சோதனையிட்ட காவல்துறையினர் கார் மூலம் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வருவதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து காரில் இருந்த 300க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கஸ்தூரியை கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அவர்கள் தப்பியோடிய புவனேந்திரனை தேடி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே ரயிலில் அடிபட்டு பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகன் கிரீஷ் 9ஆம் வகுப்பு படித்து வந்த இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பார்வதிபுரம் பகுதியில் உள்ள அனந்தனார் சானலில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ரயில் தண்டவாளத்தின் அருகே நின்றிருந்த கிரீஷ் மீது அந்த வழியாக வந்த ரயில் மோதியது. இதில் உடல் நசுங்கி கிரீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 1 மணி நேரமாகியும் காவல்துறையினர் வராததால்
உடல் அகற்றப்படாமல் அங்கேயே இருந்தது. இதனால் அந்த வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் தாமதமாக சென்றன. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர்.